Mr. Gold Cooking Coconut Oil. இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கு ஸ்பெஷலான Mr. Gold Cooking Coconut Oil. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. So வசந்தோசி எதுக்கு எலிமினேட் ஆனாப்ல? இல்ல அதான் ஷோ ஃபார்மேட். ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மின்னு நிறைய பேர் சொன்னாங்க எங்கள் வீட்லேயுமே. மேபி நான் ரொம்ப இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கணும் அங்கே. இன்பிட்வீன் அதை குக்கிங்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணனால என்னோட ஃபன் கம்மியாயிடுச்சோன்னு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. இதுவும் இல்லாமல் காமெடிஸ் அமைஞ்சதும் வந்து ஒரு மணி நேரம் ஷோவில் ஒரு 10 செகண்ட் மட்டும் வந்துட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேருந்தே ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எல்லாருமே அடிப்பாங்க இல்லையா? எல்லாருமே ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு. அது நமக்கே அது ஒரு இதாயிரும். ஒயில்டு கார்டில் வசந்தோசி அவங்களை குக் கோமாளில் இப்போ மறுபடியும் கூப்பிட்றாங்க அப்படின்னா போய் உள்ளே கலக்கிடுவாப்லையா? இல்லைங்க, நான் இப்போவுமே பெஸ்ட்டு தான் கொடுத்துருக்கேன். மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வெங்கடேஷ் பட் அளவுக்கு வந்து மாதம்பட்டி இல்லையப்பா, அந்த அளவுக்கு ஒரு ஃபன் இல்லை. மக்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கறது இப்போ வெங்கடேஷ் பட் இடத்துக்கு இவரை ரீப்ளேஸ் பண்ணணும், தளபதி விஜய் சார் இடத்துக்கு வேற யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அடுத்து சூப்பர் ஸ்டார்னு கூட நம்ம விஜய் சார் தான் சொல்கிறோம். ஆனால் சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். இன்டர்வியூஸ் பார்க்க எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராத்தம்மன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட வந்து இவரை எப்படினாலும் இன்ட்ரோ கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஆக்டர்னு சொல்லலாம், பயங்கரமான ஒரு குக்கிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து ஒரு நல்ல ஒரு காமெடியாகவும் பண்ணுவார், நல்ல கேலப்பாகவும் வச்சுக்கிடுவார். எல்லாத்தையும் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் தான் வசந்தோசி பிரதர் தான் நம்ம கூட இருக்காப்ல. வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாவே இந்த கேள்வியிலேருந்து ஆரம்பிச்சிடலான்னு இருக்கிறேன். ஸோ வசந்தோசி எதுக்கு எலிமினேட் ஆனாப்ல? ஏன்னா நேற்று ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலிங்ல முழுக்க உங்க மீம்ஸ் தான், அதுவும் சேட் பீஜமா போட்டு தள்ளுறானுங்க. என்ன அதான் நானும் கேட்குறேன், எதுக்கு எலிமினேட் பண்ணாங்க தெரியல. இல்லை அதான் ஷோ ஃபார்மேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, யாராவது ஒருத்தர் போய் தான் ஆகணும். இப்படிதான் என்கிட்ட சொன்னாங்க. என்ன பண்ண கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது, ஒருத்தருக்கு போய் தானே ஆகணும். ஆனால் என்னோட பெஸ்ட்டு நான் கொடுத்தேன் பிரதர். எனக்கு வந்து அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. போரில் எல்லாம் போகிறாங்க சொல்லுவாங்க இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு விட்டுட்டு மீசையை முறுக்கிட்டு வெளியே வந்தேன்ற மாதிரி நான் பெஸ்ட்டாக பண்ணேன். பட் ஸ்டில் அந்த ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டேஸ்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். மேபி அதனாலன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் மக்கள் எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி சென்டிமெண்ட்டாக ஆக்சுவலி நான் எமோஷன் ஆகிட்டேன் எலிமினேட் ஆகும்போது. பிகாஸ் அந்த நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், ரொம்ப நாள் கழிச்சு கிடைச்ச ஒரு பெரிய ஸ்டேஜ். ஸோ ஆப்வியஸ்லி எமோஷன் இருக்கும், ஏன் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு தான். பட் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்ஸ் அங்கே. எல்லாருமே நல்லா பழகிறக்கிற நல்ல ஒரு கோ கண்டஸ்டன்ஸாலும் சரி, கோமாளிஸும் சரி, ஜட்ஜஸும் சரி. அதனால ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. அதுலேருந்து வெளியே வரும்போது ஒரு சின்ன எமோஷன், மற்றபடி எல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து அதுக்கு முந்தின நாள் வந்து எல்லாம் தளபதி பர்த்டேக்கு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. கட் பண்ணி இங்கிட்டு பார்த்தோம்னா வசந்தோசி பிரதருக்கு நீங்க சொன்ன மாதிரி தான், பகையா இருந்தாலும் பழகி பார்க்கலாம், மழையா இருந்தாலும் முட்டி பார்க்கலாங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு முட்டி பார்த்துட்டீங்க நீங்க அந்த இடத்துல. ஸோ வெளியில வந்து எமோஷனலாக ஆகி அழுது பேசினதுக்கு அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருந்திருக்கலாமோ, இது பண்ணியிருந்தா நம்ம ரொம்ப நாள் இருந்திருக்கலாமோ குக் வித் கோமாளில அப்படின்னு நீங்க நினைச்ச விஷயம் ஏதாச்சும் இருக்கா பிரதர்? கண்டிப்பா. எப்படின்னா இப்போ சீரியஸாக எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம யோசிப்போம், நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி இருந்திருக்கலாம். கொஞ்சம் கூட ரொம்ப ஃபன்னாக எல்லாத்துக்கூடையும் அந்த கேமரா. எனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மின்னு நிறைய பேர் சொன்னாங்க எங்கள் வீட்லேயுமே, ஏன் உங்களை காமிக்கிறது கம்மியாக இருக்குது அப்படின்னு. மேபி நான் ரொம்ப இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கணும் அங்கே. நம்ம சமைக்கிறதுலையும் கான்சன்ட்ரேட், ஏன்னா இங்கே ஃபன் பண்ணுற நேரத்தில் இங்கே தீஞ்சிடக்கூடாது, டேஸ்ட் மாறிடக்கூடாதுன்னு ஒரு எப்பவுமே ஒரு அக்கறை இருக்கும் எனக்கு. ஏன்னா நானும் என் வீட்லேயும் சரி எங்கேயும் எல்லா இடத்துலையும் சரி கொஞ்சம் டேஸ்ட் மாறினாலே கடுப்பாயிருவேன். என்ன இது டேஸ்ட் சரியில்லை, அன்னைக்கு வச்ச மாதிரி இல்லையம்மா அப்படின்னு இல்லாமல் நம்ம பேசுவோம். ஸோ அந்த மாதிரி அவங்க நினச்சிடக்கூடாது. ஏன்னா ஜட்ஜஸ் இல்லையா, அவங்க பயங்கரமாக உன்னிப்பாக பார்ப்பாங்க. அதனால அதுக்கு மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு ஃபன்னும் பண்ணுவேன். பட் இன்பிட்வீன் அதை குக்கிங்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணனால என்னோட ஃபன் கம்மியாயிடுச்சோன்னு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கு. ஸோ இதுவும் நிறைய பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு அந்த ஒரு இது இருந்துச்சு. ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நீங்க ஒரு வெங்கடேஷ் பட் மாதிரி இருப்பீங்க போல. வீட்டுல எல்லாம் லைட்டா குறைஞ்சா கூட ஹெவியா டென்ஷன் ஆகுறீங்க. ஆமா ஆமா, ஆக்சுவலி வெங்கடேஷ் பட் சார் தெரியல, நான் அந்த மாதிரி தான். எனக்கு டேஸ்ட்
அதாவது நம்ம ஒரு டேஸ்ட் நினைச்சிருப்போம் இல்லையா மைண்ட்ல. அதான் இப்போ வீட்டில் அம்மாவும் சரி ஒய்ஃபாக இருந்தால் சரி நம்ம டேஸ்ட் ஒரு நாள் கரெக்டாக பண்ணிடுவாங்க. அதே ரெப்ளிகா பண்ணி திருப்பி கேட்கும்போது ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிரும். ஸோ அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்போது நமக்கு அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஆமா, என்ன இது காரக்குழம்பு சொல்லிட்டு காரமாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் தான். ஓ ஓகே, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க. அதனால தான் நீங்க வந்து குக் வித் கோமாளிங்கிறது வந்து குக்கு மட்டும் எடுத்துக்கிட்டீங்க. கோமாளி அந்த காமெடியை வந்து கொஞ்சம் கம்மியா. நான் நினைச்ச கோமாளி இருக்காங்கல்ல அந்த காமெடி பண்றதுக்கு, அவங்க கூட சேர்ந்து நமக்கு அதுவும் இல்லாம காமாலிஸ் அமைஞ்சதும் வந்து ஒரே வாட்டி புகழ் வந்தாரு. ஒரே ஒரு வாட்டி, அதாவது இவ்வளோ நாள்ல ஒரே ஒரு வாட்டி தான் புகழ். மற்ற எல்லாருமே வந்து நமக்கு வந்து நியூ கமர்ஸ் தான். சரத் ஒரு வாட்டி வந்தாப்ல, அவர் வந்தப்போ தான் செஃப் ஆஃப் த வீக்கே வாங்கினேன். ஸோ அவனையும் மென்ஷன் பண்ணணும். சூப்பரான ஒரு கோமாளி அண்ட் புகழ், இவங்க 2 பேர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காங்க. வேற யாருமே எனக்கு, எல்லாருமே நியூ கமர்ஸ் தான் வந்தாங்க. அதனாலையும் மேபி இருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ இந்த கோமாளி பற்றி பேசும்போது நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த கோமாளி எனக்கு வந்து வந்துக்கிட்டே இருந்திருந்தாங்க, ஒரு 2-3 தடவை எக்ஸ்ட்ரா வந்திருந்தாங்கன்னா என் ஃபன்னும் குக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா வெளியில் வந்திருக்கும், நான் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பேன், ஃபன்னுலேயும் சரி குக்குலேயும் சரி அடிச்சு தூள் கிளப்பியிருப்பேன் அப்படின்னா அது எந்த கோமாளி சொல்லுவீங்க? எனக்கு குரேஷி வரவே இல்லை. குரேஷி இப்போ டைமிங் பண்ணிட்டு இருக்காரு, அவர் பயங்கர ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்காரு. அண்ட் புகழ் ஒரு வாட்டி வந்துட்டாரு. அவங்க 2 பேரும் எனக்கு கொஞ்சம் இன்னும் ரிப்பிட்டேட்டிவா வந்திருந்தா, சுனிதா வந்திருந்தா நான் கூட டான்ஸ் ஆடியே குக் பண்ணியிருப்பேன். அந்த இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேனோன்னு ஒரு ஃபீல். இன்னும் அதெல்லாம் இப்போதான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, இது நம்ம பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டான்ஸ் நான் நல்லா பண்ணுவேன். ஆக்சுவலி மாநாட மயிலோட டைட்டில் ரன்னர் அப் நான். ஸோ அதெல்லாம் நான் இன்னும் இங்கே வந்து வெளிப்படவே இல்லை என்னோட விஷயங்கள். ஸோ அதெல்லாம் பண்ணணுன்ற ஒரு அப்படியே கட்டம் கட்டிட்டு ஓகே நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணணும் இப்போதான் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்ம பண்ணாமல் இருக்கோம், ஏன் பண்ணலைன்னு ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள பாய் அப்படின்னு. என்னடா நீ இப்பதான் நான் பிளானே போட்டு வச்சிருக்கேன், அதுக்குள்ள நீங்க பாய் சொல்லிட்டீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி அதனாலதான் அந்த எமோஷன். நீங்க பிளான் போட்டுட்டு இருங்க, வீட்டுல போய் பிளான் போடுங்கன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணா அவங்க வேற ஒரு பிளான் பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது லபக்குன்னு பிடிச்சிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணி, நான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல குக் வித் கோமாளி கிடைக்கும்ன்றதே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பண்ணலை. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பண்ணோம்னா டிசப்பாயின்மெண்ட் அதை விட இருக்கும் இல்லையா, அதனால நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே கூப்பிட்டாங்க, மேபி கூப்பிடுவாங்களா இருக்கும்னு ஒரு திடீர்னு கடைசியில் ஆமா இருக்கீங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அதுவே ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அதனால என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒரு மைண்ட் பிளானே பண்ணலை. அங்கே போய் நேச்சுரலாக நான் இருக்கிறபடி இருந்தேன். நான் கொஞ்சம் சைலண்ட் பார்ட்டி தான் ஸ்டார்டிங். ஓகே, பேசுற வரைக்கும் லைட்டா இன்ட்ரோவர்ட் தாங்க, பழகிட்டா ரொம்ப ஃபன்னா இருப்பேன். ஸோ அது பழகிறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஒரு 3 எபிசோட்ஸ் அந்த மாதிரி 2-3 எபிசோட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டேன். பட் ஆனால் அதை தாண்டி இன்னும் தேவைப்படுதுங்க, அதுதான் இன்னும் ஒரு ஹைலைட். அந்த மாதிரி என்னால் பண்ண முடியல. பிகாஸ் நான் பேசிக்கலி ஒரு காமெடியன், அந்த ஒரு இதாக இருந்தானா நான் இன்னும் இறங்கி வேற மாதிரி ஏதாவது கோமாளித்தனம் இன்னும் பண்ணலாம். பட் அதை நல்லா பண்ண முடியல. ரொம்ப நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டுங்க, பழகணும், அதுக்குன்னு டைம் வேணும். அந்த டைம் எடுக்கிறதுக்குள்ள அவங்க ஒரு டைம் எடுத்துட்டாங்க. அவங்க சரி ஓகே உனக்கு டைம் முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டாங்க. சார் நான் நல்லா பழகிட்டேன் சார், பண்ணுவேன், இல்லப்பா நீ அங்க போய் பண்ணு அப்படின்ட்டானுங்களா. ஓகே பிரதர், இப்ப சர்லின் ஜோயா அவங்கள பத்தி நம்ம பேசணும். ஏன்னா நீங்களும் அவங்களும் ஒரே கேட்டகரியில தான் வச்சிருந்தாங்க மக்கள். ஏன்னா 2 பேருமே அந்த டேஞ்சர் ஜோனா போறதா இருக்கட்டும், அதுக்கடுத்து அந்த குக்கிங் ஸ்டைலு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்போது, பட் நீங்க சொல்ற மாதிரி தான் அந்த கேமரா டைம் ஸ்கிரீன் டைம்ங்கிறது உங்களுக்கு கம்மியாகவும் அவங்களுக்கு லென்த்தியாகவும் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லல, மக்கள் நேத்து நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்காங்க. உங்க கருத்து? இல்ல மேபி அது மக்களுக்கு அவங்க ஸ்டாலின் ஜோயாவை பிடிச்சிருக்கலாம், இல்ல அவங்க பண்றது ஃபன்னா இருக்கு இல்லையா, இப்போ தமிழ் தெரியல மலையாளம் கலந்து ஒரு தமிழ் பேசுறாங்க, அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம். மேபி அது சேனலுக்கு அப்படி ஃபீல் ஆகி அவங்க வந்து அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைம், அவங்க நார்மலாகவே அப்படிதான் பேசுவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு தமிழ் தெரியாது தானே, மலையாளம் கலந்து தான் பேசுவாங்க. ஸோ அவங்க பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஃபன்னியாகவும் அண்டு ஒரு காமெடியாக இருக்கு இல்லையா, அவங்க பேசுறதெல்லாம் பார்க்குறது. ராமர் கூட சண்டை போடுறாங்க, இவங்க கூட சண்டை போடுறாங்க குக்கிங் டைமில். குக்கிங் தெரியாதுன்னு சொல்லி நிறைய பேர் அவங்கள போட்டு கலாய்க்கிறாங்க. அவங்க குக்கா கோமாளியான்ற ஒரு இதுக்கு அந்த ஒரு ரேஞ்சிலேயே அவங்கள கொண்டு போகிறாங்கல்ல, அதனால அது கண்டென்ட் கிரியேட் ஆகுது இல்லையா, அதனால மேபி ஸ்க்ரீன் டைம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுதான் மக்கள் ஃபீல் பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அது மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி என்னால் எதுவும் சொல்ல முடியாதுங்க இல்லையா. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ட்ராவலில் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க. இப்போ ஷாலின் ஜோயாக்கான டைமாக இருக்கும். ஸோ அவங்களோட டைமுக்கு அவங்க ஒரு ஐ மீன் ஒரு ஃபேம் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா அவங்களுக்கு. ஸோ அது அவங்க டைம். என்னோட டைம் இன்னும் வந்துட்டுருக்கு, இல்லை வரப்போகுது, இல்லை வந்துடும், இந்த மாதிரி ஒரு ஹோப்பில் நம்ம வெயிட் பண்ணுறோம்.
ஸோ அதனால் யாரும் இதையும் அஃபண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு உரிமை இல்லை. ஸோ அவங்க டைம் அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டோம் இல்லையா? இப்போ ஜோயாக்கான டைம் அவங்களுக்கு ஒரு விஜய் டிவியில் ஒரு ஃபேம் சூப்பராக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதை என்ஜாய் பண்ணுறாங்க. நான் அது ஜோயாகிட்டே சொன்னேன். ஜோயா சொன்னாங்க சாரிடா எனக்கு தெரியலடா அப்படி எல்லாரும் என்னை தான் சொல்கிறாங்கன்னு அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ நான் ஜோயா கிட்ட சொன்னேன் அதெல்லாம் நீ ஒன்றும் நினச்சிக்காத, இட்ஸ் யுவர் டைம். இப்போ எல்லாரும் உன்னைய வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, உன்னைய வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, நீ அதை என்ஜாய் பண்ணிக்கோ, மற்றதெல்லாம் ரெஸ்ட்டு வந்து நீ மைண்டில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ அதை தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. வசந்தோசி வந்து நீ என்னைக்காச்சும் கேட்டிருக்கா இல்லையா விஜய் டிவியில் அங்கே உள்ளவங்ககிட்ட ஸ்க்ரீன் டைம் எதுக்கு கம்மியாக இருக்கோ இல்லை நான் என்ன பண்ணேன் எனக்கு ஸ்க்ரீன் டைம் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்திருக்காப்லையா? அதான் ஆரம்பத்தில் ஒரு 2-3 எபிசோட் டைமில் வந்து எல்லாருமே கேட்பாங்கல்ல, இப்போ நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் ஃபேமிலி சைடில் எல்லாருமே பார்க்குறாங்க, நீங்கள் வந்து ஒரு ஷோவில் ஒரு ஜஸ்ட் ஒரு 1 மணி நேரம் ஷோவில் ஒரு 10 செகண்ட் மட்டும் வந்துட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேருந்தே ரிலேட்டிவ்ஸ்லேருந்து எல்லாருமே அடிப்பாங்க இல்லையா? ஏன்னா நம்ம பையன் பண்ணுறான் என்ன காமிக்கவே இல்லையே நம்மளை அப்படின்னு எல்லாருமே ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். எல்லாருமே ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு. அது நமக்கே அது ஒரு இதாயிரும், என்னடா இது நம்மளை நிஜமாவே காமிக்கலையா? நம்ம பார்க்கும்போது என்னடா ஒன்றுமே காமிக்கல நம்மளுக்கும் தோணும். பட் அது நம்மளே உத்து பார்த்துட்டு இருப்போம், அதனால அப்படி தோணுது அப்படிங்கும்போது ஜென்ரல் பப்ளிக்குக்கும் நிறைய பேத்துக்கும் அப்படி தான் தோணியிருக்கு. அப்புறம் நான் டைரக்டர்ஸ் அவங்ககிட்ட எல்லாம் போய் கேட்டேன். இல்லை அது ஆக்சுவலி எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் கொடுக்குறோம், கண்டென்ட் வைஸும் கொஞ்சம் எங்கெங்கே காமெடி ஒர்க் அவுட் ஆகுதோ அங்கே நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறோம், நீங்களும் நிறைய பண்ணுங்க கண்டிப்பாக வரும் அப்படின்னு ஃபர்தர் எபிசோட்ஸில் நம்மளை காமிச்சாங்க. பட் அதான் நான் சொன்னேன், கொஞ்சம் ஃபன் சைடு இன்னுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணுன்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குது. அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் ஃபைன், ஓகே நெக்ஸ்ட் ஏதாவது கிடைக்கும் இல்லையா, அதில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ப்ரோ. நெக்ஸ்ட் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வர காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஓகேங்களா? யா ஷோர். ஓகே பிரதர். இப்போ வந்து ஜாலியன் ஜோயா எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க மலையாளி அப்படின்னு. ஸோ நீங்களுமே அந்த கேட்டகரியில் வந்தோமா? ஆனால் நீங்கள் பேசும்போது அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ நல்லா நீட்டாக பேசுறீங்க. ஏன்னா நிறைய பேர் இதை கமெண்ட்ல சொல்லும்போது நிறைய நீட்டாக நல்லா பேசுகிறாங்க. பட் ஜாலியன் ஜோயா எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அந்த அளவுக்கு நீட்டாக பேச மாட்டேங்காங்க, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல். இப்போ தாமு கிட்ட போனால் உனக்கு என்ன பிரச்சனை, தண்ணி அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. இல்லை அதுதான், அது லாங்குவேஜ் பிரச்சனை தான் பிரதர். அதாவது அவங்க மலையாளம் கேரளாவில் தான் இருந்திருக்காங்க, கேரளாவில் தான் வளர்ந்துருக்காங்க, கேரளாவில் தான் வந்து கடைசி வரைக்கும் இருந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அவங்க லைக் வர்றாங்க. நிறைய பேர் ஈஸியாக கிராப் பண்ணி கற்றுக்குறாங்க. இந்த பொருள் அதை ஒரு மீம்ஸில் கூட வந்திருக்கும், மீம்ஸ் இல்லை அந்த ரீல்ஸில் அந்த விக்கல்ஸ் ஒரு அவங்க ஒரு ரீல்ஸில் கூட போட்டிருப்பாங்க மலையாளிஸ் இன் தமிழ்நாடுன்னு போட்டு ஆட்டோல பொருளை வந்து அந்த அந்த கிளிப்பை கொஞ்சம் எடுத்து அந்த கிளிப்பு கொஞ்சம் இங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்புக்கு மரியாதை கொடுப்பாங்க. மனுஷனை அவனை இங்கே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு வேரியேஷன் இருக்கு மலையாளிஸ்க்கு. ஃபோன் சார்ஜருக்குலாம் இவ்வளோ மரியாதை கொடுக்குறீங்க. ஸோ கியூட். அம்மா கூப்பிடுறாங்க, நான் உள்ள மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லிடு. அம்மா விக்ரமண்ணா உள்ள இருக்குமா? அம்மா நீ எதுக்கு கூப்பிட்ட? இப்போ ஒயில்டு கார்டில் வசந்தோசி அவங்கள குக் வித் கோமாளில் இப்போ மறுபடியும் கூப்பிடுறாங்க அப்படின்னா போய் உள்ள கலக்கிடுவாப்லையா? இல்லைங்க, நான் இப்போவுமே பெஸ்ட்டு தான் கொடுத்துருக்கேன். நான் சொல்கிறேன் என்னன்னா திருப்பியும் வைல்ட் கார்டு போனால் கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன். நான் இப்போ வரைக்குமே பெஸ்ட்டு தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வைல்ட் கார்டு கூப்பிட்டா நான் அதுக்கும் பெஸ்ட்டு தான் கொடுப்பேன். பட் அதுக்கு ரிசல்ட் என்ன, அதுக்கு என்ன வரவேற்பு இருக்குது அப்படின்றத வந்து அது ஜட்ஜஸ் கையிலையும் அங்கே இருக்கிற நம்ம ஷோ ஃபார்மேட் கையிலையும் தான் இருக்குது. நான் என்னோட பெஸ்ட்டு தான் எப்பவுமே கொடுத்துருக்கேன் இப்போ வரைக்குமே, அது நான் மாற்றுக்கிறதே இல்லை. ஓகே பிரதர். இப்போ வந்து நம்ம வந்து கண்டஸ்டன்ட் பற்றி பேசியாச்சு, குக்கு பற்றி பேசியாச்சு, கோமாளி பற்றி பேசியாச்சு. அடுத்து வந்து நம்ம பேச போகிறது செஃப் அவங்கள பற்றி தான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக ஃபுட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு வந்து கரெக்ட் பண்ணி சொல்கிறது அவங்க தான். அப்படிங்கும்போது மாதம்பட்டி அவரை பற்றி பேசலான் இருக்கேன். ஏன்னா வந்து மாதம்பட்டி வந்து அங்கே வந்து உங்ககிட்ட வந்து பேசுனது வேற இருக்கலாம், ஏன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்சது வேற இருந்திருக்கலாம். அப்படிங்கும்போது மக்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா வெங்கடேஷ் பட் அளவுக்கு வந்து மாதம்பட்டி இல்லையப்பா, அந்த அளவுக்கு ஒரு ஃபன் இல்லை, இன்னொன்று வந்து யாருக்கிட்டையும் போய் அந்த அளவுக்கு டக்குன்னு இன்ட்ராக்ட் ஆக மாட்டேங்கிறாப்புல, ரொம்ப ஜென்டிலாக இருந்துக்கிட்டு இதுதான் அப்படிங்கிற மாதிரி பண்றது வந்து எங்களால ஏத்துக்க முடியல அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது. அது மாதம்பட்டி அவர்கிட்டயுமே நிறைய வந்ததுனால அவருமே வந்து அதுல நிறைய அஃபெக்ட் ஆயிருந்திருப்பாரு. உங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுது? இல்லை அதாவது மக்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கறது இப்போ வெங்கடேஷ் பட் இடத்துக்கு இவரை ரீப்ளேஸ் பண்ணணும். வெங்கடேஷ் பட் சார் வந்து நிஜமாவே ஃபன் ஓரியன்டான ஒரு சூப்பரான செஃப்பாக இருந்தார், ஜட்ஜாக இருந்தார். அவர்னால இதை கண்டினியூ பண்ண முடியல, அது ஒரு ரீசன்ஸ் இருக்கும். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு செஃப் வேணும். பட் ஆனால் அவரே நம்ம எப்போவுமே ஒருத்தரை இப்போ விஜய் சார் தளபதி தளபதி விஜய் சார் இடத்துக்கு வேற யாரையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ அடுத்து சூப்பர் ஸ்டார்னு கூட நம்ம விஜய் சார் தான் சொல்கிறோம். ஆனால் சூப்பர் ஸ்டார் இடத்துக்கு சூப்பர் ஸ்டார் மட்டும்தான், அது அவரும் சொல்லிட்டாரு, விஜய் சாருமே சொல்லிட்டாரு.
ஸோ தளபதி விஜய் இடத்துக்கும் வேற யாரும் வர முடியாது, தலை இடத்துக்கும் வர முடியாது. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். வெங்கடேஷ் பட் சாருக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா கண்டிப்பா நடக்காது தான். அது யாருனாலையுமே ஃபில் பண்ண முடியாது. ஸோ இவருக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லையா, அது தனித்துவம் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு மக்கள் கொஞ்சம் டைம் எடுத்து புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் ஒரு ரெக்வெஸ்டா மக்களுக்கு வச்சுக்குவேன். மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கு ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams.